கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எரேமியா 31:16 படி, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்ணிமைகளை காத்துக்கொள், உன் கிரியைகளுக்கு தக்க பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே கூட தொடர்ந்து நாம் அந்த கிரியைகளை குறித்து தியானிக்கும் போது, ஊழியர்களுக்கு பரிசுத்தமான்களுக்கு செய்கிற கிரியைகளுக்கு பலத்த பலனுண்டு என்பதை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எபிரியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் நமது நாமத்தினாலே காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பரிசுத்தவான்களுக்காக செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை தியானிக்கும் போது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8-28 வாசிக்கும் போது, சுனேமியாள் என்ற ஒரு சகோதரியை நாம் பார்க்கிறோம். அவள் கனம் பொருந்திய ஒரு சகோதரி. ஆனால் அவள் எலிசா என்ற தீர்க்கதரிசி அவள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவளை சகல கரிசனையோடு கவனிக்கிறவர். வீட்டிலே ஒரு மேல் மாடியை ஒதுக்கி மேஜை, குத்து விளக்கு, எல்லாம் படுக்கை எல்லாவற்றையும் அவருக்கு ஆயத்தம் பண்ணி, அவர் வரும்போது எல்லாம் ஊழியம் செய்து இளைப்பாரி அவருக்கு வேண்டிய போஜனத்தை எல்லாம் கொடுத்து பராமரித்தார். அந்த எலிசாவுக்கு சகல கரிசனையோடு செய்கிற சுனேமியாளுக்கு ஏதாகிலும் நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு உணர்வு இருந்த நிமித்தம் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை கூப்பிட்டு, இவளுக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும், என்னை எஜமானிடத்திலே சேனாதிபதியிடத்தில் ஏதாவது கேட்க வேண்டுமா என்று சொல்லும் போது, அவளை அழைத்து கேட்டபோது அவள் சொல்கிற ஒரு காரியம், என் ஜனத்தார் நடுவிலே நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆனால் கியாசி சொல்லுகிறார், இல்லை இல்லை, அவளுடைய கணவன் மிகவும் வயதுள்ளவன், அவளுக்கு சொத்து எல்லாம் இருக்கிறது, ஆனால் சுதந்திரம் இல்லை, பிள்ளை இல்லை என்று சொல்லும் போது எலிசா சொல்லுகிறார், ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு பிள்ளையை சுமப்பாய் என்று சொல்லி, அப்படியாகவே ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை வளர்கிறது. வயல்வெளிக்கு தன் தகப்பனோடு கடந்து போகிற நாட்களிலே தலை நோவுகிறது என்று சொல்கிறது. தாயிடத்திலே கொண்டு வந்து விடப்படுகிறார். ஆனால் தாய் மடியிலே அந்த பிள்ளை இறந்து போகிறது. உடனே அவள் யாரிடத்திலும் சொல்லவில்லை, தன் கணவரிடத்திலே கூட அதை சொல்லவில்லை. அவள் நேரே கொண்டு அந்த மேல் வீட்டு அறையிலே அந்த குழந்தை கடத்தி விட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கதவு அறையை பூட்டி விட்டு அவள் நேரே எங்கு கடந்து போனாள் தெரியுமா? கர்மேல் பர்வதத்திலே இருக்க எலிசாவை பார்க்க போனாள். அவள் ஏன் அப்படி போனாள்? எலியா சாரிபாத் விதவை பிள்ளையை எழுப்பியிருப்பாரானால், எலிசா என்னுடைய பிள்ளை எழுப்ப வல்லமை உள்ளவர், அவருக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் இருக்கிறது. அன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய வித்து செத்து போனதை உயிர்ப்பிக்க முடியுமானால் இன்றைக்கு என் செத்து போன பிள்ளையும் உயிர்ப்பிக்க அவரால் கூடும் என்று சொல்லி அவள் அதை கடந்து போகிறாள். எலிசாவை அழைக்கிறாள். கேயாசியை முதல் அனுப்புகிறான். ஆனால் அவர் பிள்ளைக்கு பேச்சு மூச்சு இல்லை என்று சொல்லிவிடுகிறான். ஆனால் எலிசா போகும்போது அந்த பிள்ளை மீது விழுந்து அவர் அனல் மூட்டி செபிக்கும் போது அந்த பிள்ளை உயிரோடு எழும்புகிறது. அந்த பிள்ளையை கூப்பிட்டு சுனேமியாரிடத்திலே கொடுக்கிறாள். அவள் அந்த ஊழியக்காரருக்காக செய்த சகல கரிசனையும் கர்த்தர் அவள் நினைப்பூட்டி, கர்த்தர் அந்த பிள்ளையை உயிரோடு காணப்பட கர்த்தர் கிருபை செய்தார். அந்த பிரயாசத்தின் பலனை காணும்படி கிருபை செய்தார். அது மாத்திரமா, கர்த்தர் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வரை வாசித்தார். எலிசா அந்த பிள்ளையை கொடுத்து சொல்லுகிறார், 7 வருடங்கள் இந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாகும், ஆதலால் நீ பெலிஸ்தியர் தேசத்துக்கு கடந்து போய் அங்கு சஞ்சரி என்று சொன்னார். பிள்ளையோடு அவள் கடந்து போகிறாள். 7 வருஷம் கடந்த பின்பு அவள் தன் சொந்த ஊருக்கு வருகிறாள். 7 வருஷம் விட்டு போன நிலம் எப்படி இருக்குமோ, யார் அபகரித்து இருப்பார்களோ என்று தெரியவில்லை என்று சொல்லி தன்னுடைய ராட்சாவிடத்திலே போய் கேட்கலாம் என்று போகும்போது, அந்த டைமிங் பாருங்க, நம்ம கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் எப்படி கொடுக்கிறார் என்று சொல்லி, அந்த நேரத்திலே தான் ராட்சா கேயாசியை கூப்பிட்டு, எலிசா என்ற தீர்க்கதரிசி செய்கிற ஆச்சரியமான கிரியைகளை எனக்கு சொல்லும் என்று சொல்லும் போது எத்தனையோ கிரியைகளை செய்தார். ஆனால் அவர் எதை சொல்லிக் கொண்டிருந்தார் தெரியுமா? சுனேமியாளுடைய பிள்ளையை உயிர்ப்பித்ததை சொன்னார்.
அது எப்படி முடியும்? இவ்வளவு நேரம் மரித்து போன பிள்ளையை இவர் திரும்ப வந்து உயிர்ப்பிக்க முடியுமா என்று அங்கு வாக்குவாதம் நடக்கிற வேளையிலே பிள்ளையோடு கூட சுனேமியாள் அந்த அரண்மனைக்குள் நுழையும் போது அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த பிள்ளையை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், அவளுடைய வாய்ப்பிறப்பிலிருந்தே எல்லாவற்றையும் நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லும்போது ராஜா எல்லாவற்றையும் கேட்கிறார். கேட்கும் போது அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த சுனேமியால் அந்த ஊழியக்காருக்கு செய்த எல்லா பணிவிடை நிமித்தம் தன் பிள்ளை உயிரோடு பெற்றதை அறிந்த உடனே அவர் சொல்லுகிறார், அந்த நிலத்தையும் உனக்கு நான் தருகிறேன். அந்த நிலத்திலே அந்த 7 வருடம் நீ இருந்திருந்தால் எவ்வளவு பயிர் அறுவடை செய்திருப்பாயோ அதனுடைய கிரயத்தையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி பிரதானி இடத்திலே அந்த நிலத்தையும் கொடுக்க வேண்டும், அந்த 7 வருடத்துடைய கிரயத்தையும் கொடுக்க வேண்டும் என்றார். இதான் நாம் ஊழியக்காரர்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு செய்கிற நற்கிரியைகளுடைய பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 12:26 சொல்லப்படுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவேன், நான் எங்கே இருக்கிறவனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ரோமர்கள் நிருபம் 14:18 இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவனும் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். நீங்கள் உங்கள் ஆலயத்திலே உங்கள் ஊழியர்களுக்கு நீங்கள் செய்கிற பணிவிடை ஆண்டவர் கனம் பண்ணுவார், அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை தருவார். எலிசா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தார், இரட்டிப்பான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். யோசுவா மோசே சீனாய் மலைக்கு போகும் போதெல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். மோசே கானானை பார்க்கவில்லை, யோசுவா கானானுக்குள் ஜனங்களை கொண்டு போய் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். ஏலிக்கு பணிவிடை செய்த சாமுவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாய் மாறினான், நியாயாதிபதியாய் மாறினான். இன்றைக்கு பணிவிடை ஊழியத்தை நீங்கள் செய்யும் போது அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை கொடாமல் இருக்க நம் தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஏதாகிலும் ஒரு பணிவிடையை நீங்கள் செய்யும் போது உங்கள் வசனத்தினால் அல்ல, அன்பினாலும் உண்மையினாலும் நீங்கள் செய்யும் போது, உங்கள் கிரியினாலே செய்யும் போது அதற்குரிய பிரதிபலன்களை நீங்கள் நிச்சயமாய் பெறுவீர்கள். இந்த காலை வேளையிலே கண்களை மூடி கிரியைகளுக்கு தக்க பலன் வேண்டுமானால் நீங்கள் கடந்து போகிற சபையிலே நல்ல ஊழியம் செய்யுங்கள், ஊழியக்காரர்களோடு இணைந்து பணிவிடை செய்யுங்கள். அதற்குரிய பலன் உங்களுக்கு இன்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வெளியிலும் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, ஊழியர்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு செய்கிற பிரயாசத்தின் பலனை நீர் அறிந்து அதை கொடாமல் இருக்கிற அநீதி உள்ளவர் அல்லவே என்று சொன்னீரே. அந்த கிரியைகளுக்கு தக்க பலனுண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோமே. சுனேமியால் தன்னுடைய வாழ்க்கையிலே எலிசாவுக்கு செய்த எல்லா பணிவிடைகளை நினைத்தருளி அவள் பிள்ளையை உயிரோடு கொடுத்தீரப்பா. அது மாத்திரமல்ல, அந்த 7 வருஷம் பஞ்ச நாட்களிலே அவள் விட்டு போன நிலத்தையும் அவளுடைய கிரயத்தையும் அவளை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தீரே. இன்றைக்கு அப்பா பணிவிடை செய்த சாமுவேலை பார்க்கிறோம், பணிவிடை செய்த எலிசாவை பார்க்கிறோம், பணிவிடை செய்த யோசுவாவை பார்க்கிறோம். எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அப்பா. இன்றைக்கு ஊழியக்காரர்களோடு இணைந்து பணிவிடை செய்யும் போது அந்த பணிவிடை ஊழியத்திற்கு இருக்கிற பிரதிபலனை நாங்கள் அனுபவிக்க கிருபை செய்யும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார், நான் இருக்கிற இடத்திலே அவனும் இருப்பான் என்று சொன்னீரியப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு ஊழியக்காரர்களோடு இணைந்து ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளை எழுப்பும் அப்பா. அந்த அதுக்குடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர்களுக்கு தந்தருளும்படி ஜெபிக்கிறேன். தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.